சார் இப்போ ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்து இல்ல பிகினர்ஸ்லாம் வந்து நான் கிரிப்டோ கரன்சி இல்ல பிட்காயின் வாங்கணும், இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றாங்கன்னா, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சேஃபா இருக்கும்? இல்ல அதுக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அவங்க தெரிஞ்சுட்டு வரணும்? இது வந்து நீங்க செகண்ட் கேட்ட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ம். நெறைய பேர் வந்து பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க ம். தவிர, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் ம். அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணவே மாட்றாங்க. ம். ஸோ எனக்கு புடிச்ச இந்த திருக்குறள் இருக்கு. "அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்னு." ம். எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாதுங்கிறது தெரியறதே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ம். இப்ப பிட்காயின நெறைய பேர் பயப்பட செய்றாங்க. ஸோ அதுவுமே பிரச்சனை. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பிட்காயின்ல இது வந்து இப்படிதான் ஒர்க் ஆகுது. எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல. அதனால பிட்காயின் வேணாம் சொல்றது ஓகே. பிட்காயின் கேட்டாலே எனக்கு வந்து ஸ்கேம் மாரி தெரியுது அப்படின்னு ஒதுக்குறது ஒரு டைப். இன்னொரு டைப், ஆஹா பிட்காயின் ரொம்ப அருமையா இருக்குதே. அத பத்தி தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு உள்ள போறேன் அப்படிங்கிறதும் தப்பு. ம். ஓகே. 2 சைடுமே மிஸ்டேக். ஸோ இப்போ யூசர்ஸ் வந்து ஒரு பிட்காயின் பிடிச்சிருக்கு, உள்ள வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது பிட்காயினுக்காக மட்டும் இல்ல. ஃபினான்ஸ்ல ரொம்ப பேசிக்கான விஷயம் வந்து என்னன்னா, நீங்க இந்த பிக்ஸட் டெபாசிட் போட்டீங்கன்னா ஒரு 7, 8% வரும். கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ்ல போட்டீங்கனாலும் கிட்டத்தட்ட 8, 9% ம். மேக்ஸிமம் வரும். ம். அதுக்கு மேல உங்களுக்கு 1% இன்ட்ரெஸ்ட் சம்பாதிக்கணும்னாலும் நீங்க ரிஸ்க் எடுத்தே ஆகணும். இதான் ஃபினான்ஸோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். நீங்க 10% வருஷத்துக்கு நான் சொல்றேன். மாசத்துக்கு நான் சொல்லல. வருஷத்துக்கு நீங்க ரூ. 1,00,000 போட்டு ரூ. 10,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா, அதுல ரிஸ்க் இருந்தே தீரும். யாரெல்லாம் வந்து உங்களுக்கு கேரண்டீடா மாசம் 2%, மாசம் 2% 24%, மாசம் 1.5%, 10% கேரண்டி பண்ணாலே அவங்க ஏதோ ஸ்கேம் பண்றாங்கன்னு தான் அர்த்தம்.